ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்துல கும்பராசிக்காரர்கள் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. வாக்கில் சனின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது, ஒரு விஷயங்கள் பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. வெளி வட்டாரத்தில் பேசும்பொழுது, அதே நேரத்தில் குடும்ப நபர்களுடன் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மிக மிக சிறப்பு. அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய இளைய சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கல்வியின் மூலமாக கல்வி தரம் வந்து உங்களுக்கு உயரும். நீங்கள் ஒரு அதாவது மாணவர்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள், அதாவது பள்ளியில் படிக்கும் மாணவர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய அறிவு திறமை வந்து இந்த டயத்தில் வெளிப்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக சாதிச்சு கொண்டு போடுவீங்க. ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிக்கின்றது. அப்போ வாக்குஸ்தானத்தின் மூலமாக நல்ல விஷயங்களும் நடக்கும், ஓகேங்களா? அப்போ நல்ல விஷயங்களை நீங்க பேசுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நல்ல விஷயங்கள் மூலமாக நல்ல விஷயங்களே எல்லாமே நடக்கும். உங்களை சுற்றி வந்து நன்மைகள் எல்லாமே நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம எடுத்ததுக்கெல்லாம் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுறது, எடுத்ததுக்கெல்லாம் இது நடக்காது அப்படின்ட்டு, அதாவது என்ன சொல்றதுன்னா வந்து ஆப்போசிட்டாக பேசுறது. தயவுசெய்து அதை விட்டு நீங்கள் பேசுறதை விட்டாலே போதும். ஆப்போசிட்டாக பேசாதீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணி எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் சரி தான். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பாசிட்டிவ் திங்க், ஓகேங்களா? 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால புதிய வேலை வாய்ப்பு, புதிய மாற்றங்கள் மூலமாக வருமானம் உங்களுக்கு தேடி வரும். அந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னுடைய சீரியல் ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி KP ராஜா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.